எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேனீ அடையிலேருந்து எப்படி மெழுகை பிரித்து எடுக்கிறது. ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே வீட்லேயே பண்ணலாம். இப்போ முன்னாடி வச்சுருக்கிறது என்னென்னா, தேனடையை பிழிஞ்சு தேன் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற தேனடை. இந்த அடையில் பார்த்தீங்கன்னா தேனியோட கழிவு, தேனீ புழுக்கள், கொஞ்சம் மகரந்தமும் இருக்கும். இதெல்லாம் கலந்து இருக்கனால இதையும் மெழுகையும் தனியாக பிரித்து எடுக்கணும். அப்போ தான் தூய்மையான மெழுகை நம்ம தனியாக எடுக்க முடியும். அதை தான் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி நல்லா விட்டுக்குங்க. தண்ணி விட்டு அதை வந்து கொதிக்க வைக்கிறீங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த அடையெல்லாம் எடுத்து கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போடுறீங்க. போட்ட உடனேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அடையில் இருக்கிற மெழுகெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். கூடையே எல்லாமே கரைஞ்சி திரி திரியாக மேலே நிற்கும். அதெல்லாம் வந்து மெழுகு அல்லாத பொருட்கள் அங்கே இருக்கும். அதாவது புழு, இல்லை வந்து கசடுகள் திரி திரியாக இருக்கும். மகரந்தம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக தெரியும். நல்லா ஒரு வித்தியாசமாக தெரியும். மேலே ஒரு கரண்டியோ இல்லை ஏதாவது ஒரு பட்டையாக நம்ம அந்த காலத்தில் பனை மரத்தோட குச்சியை வச்சுருப்போம். அதை வச்சு கரண்டி மாதிரி பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து கிளறீங்க. கிளறும் போது என்ன ஆகுனா கரையாததெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக மேலே மிதக்கும். அந்த மேலே மிதக்கிறது வெள்ளையாக எண்ணெய் மாதிரியும் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் மெழுகு நல்லா உருகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து அப்போ நுரையும் வரும். சில சமயம் நுரையாக வரும். இந்த நுரையே வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் நேரம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. வெறும் காலி பாத்திரம். கூடயே ஒரு வடிகட்டி வேணும். நல்லா பெரிய வடிகட்டியாக வேணும். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மெழுகெல்லாம் நல்லா தனியாக தனியாக பிரிஞ்சிடும். தண்ணியோட தனியாக கலந்துருக்கும். அப்போது நெருப்பை அணைச்சிருங்க. அணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையெல்லாம் காணாமல் போயிடும். நுரையெல்லாம் காணாமல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக ப்ளெயினாக அந்த கசடோட தனியாக தெரியும். மெழுகு பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் மாதிரி மேலே மிதக்கும். தண்ணியில் எண்ணெய் ஊற்றினோம்னா எப்படி மேலே மிதக்குமோ அது மாதிரி மிதக்கும். அப்படியே அதை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல ஒரு பாத்திரம், தனி பாத்திரம் வடிகட்டுறதுக்காக வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த கசடெல்லாம் வடிகட்டியில் அப்படியே நின்றுக்கும். சுத்தமான மெழுகு கீழே போய் இன்னொரு பாத்திரத்தில் செட்டில் ஆகும். அப்புறம் அந்த வடிகட்டி நிரம்புனதுக்கப்புறம் அதை தூக்கி வேறு எதுலையாக கொட்டிட்டு திருப்பியும் இப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஊற்ற இன்னொரு பாத்திரம் அதுக்குள்ளே பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தண்ணி விட்றீங்க. அப்புறம் சுத்தமான மெழுகு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியோடு சேர்ந்து கலந்து எல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அப்படியே விட்டுருங்க, காய விட்ருங்க. அந்த தண்ணியோட மெழுகுலாம் இருக்குல்ல, அதை அப்படியே காய விட்ருங்க. அந்த மெழுகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக அப்படியே வந்து மெழுகு அப்படியே ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும், டெவலப் ஆகிறத பார்க்க முடியும். நீங்கள் ஒரு நாள் ஆயிரும். நீங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மெழுகாக மேலே நிற்கும். அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக கத்தி வச்சு கொஞ்சமாக அறுத்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற சுத்தமான மெழுகு.